Good morning. Hope you guys doing well. Today we are going to share our experience at Ballarat Wildlife Park. Welcome to Geetha Darshan Films. We are Geetha Darshan. இன்றைக்கி நாங்கள் பலரட்ன்ற இடத்துல இருக்கிற வைல்ட் லைஃப் பார்க்குக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததையும் நாங்கள் பார்த்த அனிமல்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். இந்த வைல்ட் லைஃப் பார்க் பெஸ்ட் அட்ராக்ஷன் அண்டு 2023 கோல்டு அவார்டும் 2024 சில்வர் அவார்டும் வாங்கியிருக்கணும். இந்த பிளேஸுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கும்போது கேங்கருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருந்தால் அவைக்கான ஃபுட்டையும் வாங்கி கொள்ளணும். டிக்கெட் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு பார்க்கக்குள்ள என்டர் ஆகும்போது எங்களை வெல்கம் பண்ணினது மீர்கெட் தான். இவர் தான் நாங்கள் வந்த உடனே எட்டி எட்டி பார்த்துட்டு வெல்கம் பண்ணினவர். இவருக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு இவரை மாதிரி 5 பேர் இது உள்ள இருந்தவ எல்லாட்ட செயற்பாடையும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. இவைக்கு வேலையே யாராவது வந்தால் எட்டி பார்க்கறதும் ஓடுறதுமா தான் இருக்குது. இவைகளை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இவைக்கு விஷம் எதுவும் பெருசாக தாக்காதாம். அதோட இவைக்கு பார்வை திறனும் அதிகமாக இருக்கும். இவை பாலைவனத்துல வாழ்ற ஒரு அனிமல். இங்க நிறைய வகையான டர்ட்டில்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல 2 வகையான டர்ட்டில்ஸை நாங்க முதல்ல பார்த்தோம். முதலாவதா பர்மீஸ் பிரவுன் டோட்டஸை பார்த்தனாங்க. ஆமை இனத்திலேயே இந்த ஆமை தான் கூட்டுக்கு வெளியில அதுவும் கிரவுண்ட் லெவலுக்கு மேல முட்டை போடுவாங்களாம். அடுத்ததா அல்டப்ரா ஜாயிண்ட் டோட்டஸை பார்த்தனாங்க. இவங்க 150 kgல இருந்து 250 kg வரைக்கும் இருப்பாங்களாம். அதே மாதிரி ஆமை இனத்திலேயே அதிக வருஷம் வாழக்கூடிய ஆமை இனம் இதுதானாம். இவை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும் போது கங்காரஸ் கொஞ்சம் பெருங்கள்கிட்ட வந்திருந்தவ. இவைக்கு இது சாப்பிட்றட்டா இவைக்கு தெரியும் இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம் தங்களுக்கு சாப்பாடு தெரிவினோம்ட்டு. இதுக்குள்ள நாங்க போகக்கூடாது, இது வேணும் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. இதுல இருந்து இவ வெளியால வரும்போது நாங்க இவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், விளையாடலாம். இவைக்கு நாங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது இவ எங்கட கையெல்லாத்தையும் பிடிச்சு அழகா சாப்பிட்டுட்டு இருந்தவ. ஒருவேளை இவைக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டுண்டா அவ அதுக்கு மேல சாப்பிட மாட்டான். காணுமெண்டு விட்டுடுவினோம். இவ நல்ல ஃப்ரெண்ட்லியாவும் நல்ல ஆக்டிவான ஆக்கலாவும் இருந்தவ. இவ இந்த பார்க்ல இந்த இடத்துல மட்டும் இல்லாம இந்த பார்க் ஃபுல்லாவுமே சுத்தி திரிஞ்சுட்டே இருந்தவ. இது இவ இன்னொரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. மற்ற அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது இவ அங்கே இங்கிட்டு சுத்திட்டே இருப்பினா நாங்கள் இவையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே தான் மற்ற அனிமல்ஸை பார்த்துட்டே இருந்தாங்க. இவைக்கு நாங்கள் தடையை விட்டா நல்ல சுகமா நித்திரை கொள்ளினோம். அதே மாதிரி அவ தங்களோட கழுத்தையெல்லாம் காட்டினோம். கழுத்துல எல்லாம் தடையை விட சொல்லி இவைக்காக இந்த இடத்துக்கு எத்தனை தடவை வரலாம் மாதிரி தோணிச்சுது. அடுத்ததா பல்லி இனத்தின் ஒரு ஆளான ரைனோசரஸ் இகுவானாவை பார்த்தனாங்க. இவங்க நாங்க நார்மலா பாக்குற பல்லி மாதிரி இருக்க மாட்டினும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இருப்பாங்க. இவங்க மோஸ்ட்லி ட்ரை ஃபாரஸ்ட், ஸ்டோன் ராக் மாதிரியான இடங்கள்ல தான் வாழ்வினுமாம். இவரோட நேம் கொமோடோ டிராகன். இவரும் ஒரு பல்லி இனத்தை சேர்ந்தவர் தானா. அதே மாதிரி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லிசார்டும் கூட. இவரோட பொடியோட நீளம் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான நீளத்துல இவரோட டைலும் இருக்குமா. அதே மாதிரி இந்த கொமோடோ டிராகன் கடிச்சா ரொம்ப வெனோனமஸா இருக்குமாம். அடுத்ததா ஆஸ்திரேலியாண்டு கியூட்டான அனிமல்னு சொல்லக்கூடிய குவாலாவை தான் பார்த்தனாங்க. இவைய நாங்க ஜூவில் ஒரு 2-3 பேர் பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல 35 பேருக்கு மேல இருந்தவ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா இவர் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டார் போல சோம்பல் முறிச்சிட்டு இருந்தார். இவ இங்க வேலை செய்யற ஸ்டாஃபரால் இவ இங்க வாரதை பார்த்துட்டு இவர் கீழே இறங்கிட்டார். இவரை தூக்கிட்டு போகும்போது பேபி மாதிரி அழகா ஏறி இருந்து போறார். பாக்குறதுக்கு ஆசையா இருந்துச்சு. நாங்களும் இவைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து இவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுவினோம். ஆனா அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணி இருக்கணும். இந்த தடவை கெங்கரஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நாங்க இவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் வருவோம். இது ஒரு நாள் ஃபுல்லா நடந்தாலும் இவ தங்களோட டெரிட்டரியை தாண்டி நடந்திருக்க மாட்டேன்னு சொல்லினோம். இருந்தாலும் இவைய பற்றி 2 நியூஸ் லாஸ்ட் இயர் கேள்விப்பட்டாங்க. ஒரு ஆக்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் டைம்ல கிறிஸ்மஸ் ட்ரீல போய் ஏறி இருந்தவர். இவரை ரெஸ்கியூ பண்ண வந்த டீம் மேலேயும் லைட்டா கோவம் பட்டவர். அடுத்ததே நாங்க நியூஸ்ல தான் பார்த்தனாங்க. இவர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரோவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தவர் அப்பாவி மாதிரி. கங்கரஸும் இதே மாதிரி தான் கண்ட்ரி சைட்ல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவினோம். இந்த அனிமலோட நேம் அல்பகா. இவரை பத்தி நாங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம். இவர் ஸ்ட்ரெஸ் ஆகினாருன்னா யார் முன்னுக்கு இருக்கணுமோ வேலை பார்த்து துப்பிடுவினோம். ஆனா நாங்க போன டேல யாரையும் துப்பல. ஆனா துப்புற மாதிரி ஆக்ஷன் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நாங்க கெங்கருக்கு வாங்கின சாப்பாடை இவருக்கும் ஷேர் பண்ணினோம். நல்லாவே சாப்பிட்டாரு. இவரோட ஒட்டக இனத்தை சேர்ந்த ஒரு அனிமலாம். அதே மாதிரி இவரோட நேட்டிவ் பிளேஸ் சவுத் அமெரிக்காவாம். அல்பகா இருந்த இடத்துலயே ஈமுவும் வச்சிருந்தாங்க. நாங்க இந்த ஈமுவை பத்தி ஜூ வீடியோல நாங்க நிறையவே ஷேர் பண்ணிருக்கிறோம். ஆனா நாங்க அங்க தொட்டு பார்க்க இல்ல. இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் தொட்டு பார்க்க கிடைச்சது. அடுத்ததா டிங்கோன்ற ஒரு அனிமலை பார்த்தனாங்க. இந்த பார்க்ல தான் டிங்கோவை இவ்வளவு க்ளோஸா பாக்குறோம். ஒரு டிங்கோவை தனியா ஒரு கேஜ்ல வச்சிருந்தாங்க. ரீசன் அவரோட பிரதர்ஸ் கூட சண்டை போட்டு கொண்டே இருக்கிறாராம். இந்த டிங்கோ காட்டுல மட்டுமே வாழக்கூடிய ஆஸ்திரேலியாக்கே சொந்தமான ஒரு டோகாம். இன்னொரு கேஜ்ல வோம்பட்னு சொல்லி ஒரு அனிமலை பார்த்துருந்தாங்க. இதுவும் ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் அனிமலாம். இந்த வோம்பட்டால மனிதர்களுக்கு ஈக்குவலா ஓடவும் முடியுமாம். அதே மாதிரி குவாலாவோட ஒரு க்ளோசஸ்ட் ரிலேட்டிவும் கூடவாம்.
இந்த அனிமலோட நேம் ட்ரீ கேங்கரு. இந்த பார்க்கில் ஒரே ஒரு ட்ரீ கேங்குரை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ரீசன் வந்து இந்த உலகத்திலேயே மொத்தமாக ஒரு 500 ட்ரீ கேங்குரு தான் இருக்குதாம். இதோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பப்புவா நியூகினி. பப்புவா நியூகினின்ற நாடு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவு. நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீ கங்காருன்ற ஒரு அனிமல் இருக்குன்றதையே நாங்கள் தெரிஞ்சு கொண்ட நாங்கள். இவையோட சேர்த்து நாங்கள் வேறு நிறைய அனிமல்ஸையும் பார்த்துருந்தாங்க. இவையில பற்றின இன்ஃபர்மேஷனை நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியில. இந்த பார்க் வந்து எங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. இங்கிருந்து போகிறதுக்கே மனசில்லாத மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது மற்ற அனிமல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம். Hope you guys enjoy this video. If you like this video, please like, share and subscribe to Geetha Darshan Films. இந்த வீக்கெண்ட் எல்லாரும் நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் bye bye, good night.